தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. அதுதான் உண்மை. தமிழ்நாடுடைய காவல்துறை முதலமைச்சருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. ஷாலாம் வருவார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்வதற்கு ஷா நிச்சயமாக வருவார். சார், இன்னொன்று இப்போ இந்த தமிழ் மொழியில தான் கன்னட மொழி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் பேசியிருந்தாரு. அதுக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கமல்ஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, தப்பாக பேசியிருந்தா தானே மன்னிப்பு கேட்கணும், இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய கருத்து சரியான கருத்து. அது உயர்நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மொழி பிரச்சனையில் நான் எதுவுமான கருத்து சொல்வதற்கு நான் இல்லை. சார், மொழி ஜாதி அடிப்படையில் மக்களை பிரிப்பதான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னு ஆர்.என். ரவி ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதை பற்றின உங்களோட கருத்து சார்? அதான் என்னை பொறுத்தவரையில் பிரிவினை மொழி வாரியாக எங்கே இருக்குது? இல்லை, எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க? ஆர்.என். ரவி ஆளுநர் தமிழகத்தை அப்படி பிரிக்கிறாங்க திமுகன்னு சொல்லியிருக்காரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மொழியை வைத்து அரசியல் பண்ணுது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மொழியை வைத்து தான் அரசியல் பண்ணுறாங்க தவிர மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை. மத்திய அரசோடு இணைந்து பேசி மத்திய அரசுடைய திட்டங்களையும் மத்திய அரசுடைய உதவிகளையும் பெறுவதற்கு திமுக தயாராக இல்லை. இல்லை, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் எங்கே போகிறாங்கங்கிறத நம்ம பார்த்து பொறுத்து சொல்ல முடியும். சரி, பொதுக்குழுவில் அவர் 30% வாக்காளர்லாம் 30 பேரை உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் வாக்காளர் உறுப்பினராக சேர்ந்தவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்கிறது நம்பிக்கை இல்லை இல்லையா? தமிழக வெற்றிகளுடைய நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி நம்பி யாருமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேமுதிகவும் திமுக கூட சேர்ற மாதிரி ஒரு பேச்சுகள் அடிபடுது. அதாவது அரசியலில் நிரந்தரமான நண்பர்களும் நிரந்தரமான பகைவர்களும் எங்கேயுமே கிடையாது. காலப்போக்கில் அதெல்லாம் பதில் சொல்ல முடியும். இப்போ ஒரு 10 மாதம் அதுக்கான கால அவகாசம் இருக்குது. அதை முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். எல்லோரும் ஓரணியில் சேர என்பது என்னுடைய விருப்பம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.